கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ள ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காய் நன்மைக்காய் கூடானக்கூடிய நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், விபத்துகள், ஆபத்துகள், பலவீனங்கள் எத்தனையோ பேரை இன்றைக்கி நம்ம காண முடியாதபடிக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அந்த கிருபை, அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு கூட இந்த புதிய மாதத்திற்குள்ளே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த அந்த மகா பெரிய கிருபைக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோவான் 11:40 இப்படி சொல்லுகிறது: நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். நம்மளை கொண்டு அவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அவர் நம்மளை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய மகிமையை நம்ம காணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால், நம்ம விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அறிவிக்கிறாங்க. அந்த மார்த்தா அவங்களுடைய லாசருவினுடைய சகோதரி மார்த்தாலும் மரியானிடத்திலும் லாசருவினிடத்திலும் அவர் அன்பாக இருக்கிறார். அவன் வியாதியாக இருக்கிறத அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் அவர் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு லாசரு மரணமடைந்த 4 நாளான பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த 5 மாதமும் ஒருவேளை அல்லது கடந்து வந்த பாதைகளில், கடந்த நாட்களில் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்காக, வியாதிகளுக்காக, அல்லது கற்பத்தின் கனிக்காக, ஊழியத்திற்காக நான் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். அது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஒருவேளை என் விண்ணப்பத்திற்கு அவர் கேட்காமல் இருப்பாரா? பதிலுக்கு வராமல் இருக்குது ஏன் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு கேள்வியோடு கூட இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். லாசருவின் குடும்பத்தை, சகோதரிகளை, லாசருவை நேசித்தவர், அன்பாய் இருந்தவர். ஆனால் லாசரு இப்பொழுது மரித்த பின்பு அவர் மறுபடியும் வருகிறார். அந்த இடத்துல அந்த அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம் 4 இயேசு அதை கேள்விப்பட்ட போது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லி அவன் வியாதியாக இருக்கிறது கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லா சூழ்நிலைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களும், அவமானங்களும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே இருக்கிறது. எப்போ அது மகிமைப்படும், எப்போ அது மாறும்னா, நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே. 4 நாள் கழித்து அவர் வருகிறார். எல்லாரும் யோசிக்கிறாங்க, இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்கிறதா இருக்கும். ஆனால் கர்த்தர் மகிமைப்படுத்துகிற காரியம் அது நாற்றம் எடுப்பதற்கு அல்ல. எல்லாரும் சுற்றி இருந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியை, ஒருவேளை 5 மாதங்கள் முழுவதுமாய் நீங்கள் கட்டப்பட்டதை போல இருக்கலாம், நாற்றம் எடுக்கிறதை போல இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் காத்திருந்து எல்லா சூழ்நிலைகளும் பதில் வராதபடிக்கு நீங்கள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், அவ்விசுவாசமாக இருக்கலாம். இந்த மாதத்தில், இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில், இந்த நாளில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கட்டவிழ்க்கிறதையும் நாற்றம் எடுக்கிறதை மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.